நமக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் சிறப்பா சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவோம் ஜீவா. இல்ல சந்தோஷமா இல்ல, சந்தோஷமா இல்ல. குடும்ப கௌரவத்துக்காக நம்மள பெத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பிடிக்காத வாழ்க்கைய பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்க பிரியா. இதெல்லாம் பல தடவை உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் தோத்து போயிருக்கேன். உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் என் பெத்தவங்களோட முகம் அப்படியே முன்னாடி வந்து தடுக்குது. இப்ப வரைக்கும் எனக்குள்ள இருந்த கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லாம தானே இருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட சொன்னா நீங்க வேதனைப்படுவீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்லாம மறைச்சு. சத்தியமா சொல்றேன் பிரியா, எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. பிடிக்கல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என்ன உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சதே தவிர நான் மனசார ஏத்துக்கிட்டு உங்க கழுத்துல தாலி கட்டல. ஒவ்வொரு நாள் உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி என்ன அப்படியே கொன்னுட்டு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு மட்டும் நான் துரோகம் பண்ணல, எனக்கும் சேர்த்துதான் துரோகம் பண்ணிட்டேன். என் ஆசை, கனவு, நிம்மதி, வாழ்க்கை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். இந்த குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனிமே இறக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல பிரியா. எல்லாத்தையும் இழந்துட்டு உங்க முன்னாடி ஒரு ஜடம் மாறி நின்னுட்டு இருக்கேன். என் மனசுல இருக்கிற அந்த ரணம் ஆறணும்னா, எனக்குள்ள இருக்கிற அந்த கோபம் போகணும்னா, என் வாழ்க்கையை அடிச்ச அந்த தேவி வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே அவங்க காலாடி எடுத்து வைக்க கூடாது. என் வாழ்க்கையும் என் சந்தோஷத்தையும் பறிச்ச அவங்க முகத்துல இனி நான் ஒரு துளி சிரிப்பா கூட பார்க்க கூடாது. அவங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே என் வாழ்க்கையை சீரழிச்சாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். அவங்க செஞ்ச துரோகத்துக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கணும். என் வாழ்க்கையை நாசமாக்கினவங்க ஜெயிலுக்குள்ள இருந்தாதான் எனக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கும். நிம்மதியே இல்லாம வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு ஒரு சின்ன அர்த்தமாவது கிடைக்கும். எனக்கு நடந்த இந்த துரோகம் இந்த உலகத்துல யாருக்கும் நடக்க கூடாது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு உங்க முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்க பிரியா. என்னைக்காவது ஒரு நாள் என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே உங்ககிட்ட கொட்டி தீர்த்தணும்னு நினைச்சேன். கொட்டிட்டு இனிமே தேவி செஞ்சதை நியாயப்படுத்தியோ அந்த ரம்யாவுக்காக அனுதாபப்பட்டோ என்கிட்ட வராது. என் வாழ்க்கைய முழுசா தொலைச்சவன் பிரியாண்ணா. என்கிட்ட உங்க வாழ்க்கைய நீங்க தேடாதீங்க. என்னால உங்களுக்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரவே முடியாது.
சூழ்நிலையும் தான் என்ன உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சதே தவிர நான் மனசார ஏத்துக்கிட்டு உங்க கழுத்துல தாலி கட்டல. சத்தியமா சொல்றேன் பிரியா, எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. இத்தனை நாளா என்கிட்ட பேசுறது எல்லாமே போய். கடவுளே, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கேன், சந்தோஷமா இருந்தேன். என்ன தண்டிக்கிறேன்னு இப்பதான் புரியுது. நான் என்ன பண்ணேன்? என்னை ஏன் இப்படி தண்டிக்கிறேன்? விடுங்க. போய் உட்காருமா. வாமா, அங்க வாமா. வாமா, மா உங்களதான். வாமா. என்ன இதுக்கு அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்றீங்க? என்ன மரியாதையா நடத்துங்க. நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும். போய் முதல்ல உட்காரு. வாங்க போய் உட்காரு. ஏய், என் மேல கைய வச்ச. என்ன ஏன் ஸ்டேஷனுக்கே வந்து ஏன் ஆளுங்களே மிரட்டுறியா? இதுக்கும் சேர்த்து உள்ள போட்டுருவேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை இங்க உட்கார வச்சிருக்கோம். போய் உட்காரு. உட்காருமா. உட்காருமா. நீ எல்லாம் ஏய், என்ன ஸ்டேஷனுக்கு வந்து அராஜகம் பண்றியா? அப்ரூவர் ஆனவன அடிச்சு பயமுறுத்துறியா? இவங்க மேல இருக்கிற கேஸோட 2 கேஸ் சேர்த்து போடு. ஓகே மேடம். கேஸ் போடுவீங்களா? ஏன் போட மாட்டீங்க? உட்காருமா. காவ்யா, இந்த கல்யாண போட்டோவை நம்ம ரூம்ல மாட்ட வேண்டான்னு நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம் மறக்கணும்னு நினைக்கிற சில விஷயங்களை இந்த போட்டோ ஞாபகப்படுத்துங்கிறதுக்காக தான். பொதுவா எல்லாருக்கும் கல்யாண நாளுங்கிறது மறக்க
மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கல்யாண நாளை ஒரு துயரமான நாளா தான் பாக்குறேன். யாரு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தேவி இதெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களுக்கும் எந்த புண்ணியமும் இல்லாம போச்சு. ஏன் யாருக்கும் எந்த புண்ணியமும் இல்லாம போச்சு. அவங்க செஞ்ச ஒரு தப்புக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். காவியா, தேவி அத்தை அந்த குடும்பத்துக்கு மூத்தவங்க தான். அப்பா அவங்கள அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்துட்டு இருந்தார். அவங்க எப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்கன்னு நாங்க யாருமே நினைச்சு பார்க்கல. அவங்க புள்ள நல்லா வாழணுங்கிற சுயநலத்துக்காக மற்றவங்களோட வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்க யோசிச்சுட்டாங்க. அப்படி இல்லைங்க. ஒருத்தர் நம்மள கொலை பண்ணா கூட அந்த நேரத்துக்கு தான் வலியும் வேதனையும் இருக்கும். ஆனா தேவி செஞ்சது வாழ்க்கை முழுக்க தீராத வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என் அத்தை செஞ்சது மன்னிக்க முடியாத தப்புதான். அது கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். நல்லவங்க மாதிரி நடிச்சு கூடவே இருந்து இப்படி கழுத்திருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல காவியா. அப்பா இது வரைக்கும் அத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவரே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. இனிமே அவர் அத்தையை மன்னிக்கவே மாட்டார். தப்பு பண்ணவங்க அந்த நேரத்துக்கு வேணும்னா தப்பிக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிதானே ஆகணும். அவங்க செஞ்ச துரோகம் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நிம்மதியாவே இருக்க விடாது. கோர்ட்ல கிடைக்கிற தண்டனையை விட அவங்க மனசாட்சி அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை உங்களை முழுசா அழிச்சிரும். அத்தை, நீங்க எதுக்கு அங்க உட்கார்ந்து இருக்கீங்க? எந்திரிச்சு இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. ஹலோ, யார் ஸ்டேஷன்ல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க ஒரு அக்யூஸ்ட். அவங்கள போய் இங்க வந்து உட்கார சொல்றீங்க? அக்யூஸ்டுங்க, அக்யூஸ்ட் ஏரியால தான் உட்காரணும். மேடம், யாரு மேடம் அக்யூஸ்ட்? யார் அக்யூஸ்ட்? எந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாம விசாரணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதுவும் இல்லாம இஷ்டத்துக்கு பேசுறீங்க. இங்க பாருங்க மேடம், இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் கோர்ட்ல ஜட்ஜ் தான் சொல்லணும். இங்க பாருங்க, பக்காவா ஐ விட்னஸோட தான் இந்த கேஸ ஃபைல் பண்ணிருக்கோம். இவங்க தப்பு செஞ்சாங்கங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அவங்களோட ஆளே அப்ரோர் ஆயிருக்கான். இதை விட வேற என்ன விட்னஸ் வேணும்? யாரு இவன் விட்னஸா? மேடம், இவனை யாருன்னே தெரியாதுன்னு எங்க அத்தை அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவனை விட்னஸ்ங்கறீங்க. அதெல்லாம் நீங்க கோர்ட்ல பாத்துக்கங்க. அவங்க தப்பு பண்ணலங்கறத அங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்க டியூட்டியை செய்ய விடுறீங்களா? அத்தை, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அத்தை. சிட்டிலேயே நம்பர் 1 லாயர் கிட்ட பேசியிருக்கேன். அவரோட ஜூனியர் தான் அத்தை. அவரு கன்ஃபார்மா எப்படியும் இன்னைக்குள்ள பெயில் ஆர்டர் வாங்கிடலாம் அத்தை. அத்தை, சாரி அத்தை. பிறந்த நாள் அதுவுமா இப்படி உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜீவா தான் அத்தை. அத்தை, மார்க் மை வேர்ட்ஸ், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். நம்மளை அவமானப்படுத்தினதுக்கு
சரியான பதிலடி கண்டிப்பா கொடுப்பேன் அத்தை. அம்மா அக்கா அம்மா அக்கா தம்பி தம்பின்னு அவ்வளவு உயிரா இருந்தியே அவரோட பிள்ளையே உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கக்கா. அவங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு நீதானேக்கா காரணம். உன்னோட சப்போர்ட் இல்லாம அவங்களால இப்படி வளர்ந்திருக்க முடியுமா? கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல. நன்றி கெட்ட ஜென்மங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டானே. அக்கா அவங்கள நீ மன்னிக்கவே கூடாது. ஜேகே ஜேகே அம்மாவை இப்படி ஸ்டேஷன்ல பார்க்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வரணும். ரம்யா ரிலாக்ஸ். அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். கண்டிப்பா நிச்சயமா இன்னைக்கு பெயில் கிடைச்சிரும். அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். டேய் ஜீவாக்கு நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்ட. அதுக்கான தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கும்டா. அதை நீங்க கோர்ட்ல பாத்துக்கங்க சார். என்னால இவ்வளவுதான் சார் பண்ண முடியும். இங்க அக்யூஸ்ட் தவிர யாரும் இருக்க கூடாது. எல்லாரும் கிளம்புங்க. ஜேகே ஒரு நிமிஷம் வாங்க. நாம பெயில் எடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். ரம்யா நீங்க 2 பேரும் அத்தை கூடவே இருங்க. நான் பெயில் ஆர்டரோட வரேன். இங்க நிக்காதீங்க. 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம். போங்கம்மா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என்ன உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சதே தவிர நான் மனசார ஏத்துக்கிட்டு உங்க கழுத்துல தாலி கட்டல. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? நீங்க மனப்பூர்வமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாதான் எனக்கு சந்தோஷம். மத்தபடி அப்பா அம்மாவுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ நீங்க சம்மதிச்சா எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சம்மதம் கேட்டுதானே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். அப்ப என் மனசுல நம்பிக்கையை கொடுத்துட்டு இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. எனக்கு உங்க கையாலேயே என்ன கொண்டு போட்டிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு மனசு மாறிடும், நாளைக்கு மாறிடும்னு காத்துட்டு இருந்தேன். எல்லாமே பொய்யா போச்சு இல்ல? உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனை அமைஞ்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். இப்படி ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். கடைசியில அந்த கடவுள் தான் என்ன ஏமாத்திட்டாரா இல்ல நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல ஜீவா. கடவுளே, நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? உன்கிட்டயா இல்ல ஜீவா கிட்டயா? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட வாழ்க்கை எப்படி நரகமாக்கிட்டீங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
காவியா? சொல்லுங்க பார்த்தி. என்னாச்சு? இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? இதை நான் கேட்கக்கூடாதுதான், ஆனா உங்களை இப்படி பார்த்துட்டு என்னால் போக முடியல.